வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். சங்கீதங்களின் புஸ்தகம் 145வது சங்கீதம். பத்தொன்பதாவது வசனத்தை வாசி. சங்கீதம் போதும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே நம்ம வாசிக்கின்ற வேத பகுதியில் சங்கீதக்காரனாகிய தாவீதுடையதான சங்கீதத்தில் அவர் சொல்லுகின்றார், அவர் தமக்கு பயந்தவருடையதான விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ஆண்டவர் ரட்சிக்கின்றார். தேவனாகிய ஆண்டவர் அவருக்கு பயப்படுகிற தேவ பிள்ளைகளுடையதான அந்த விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டு அந்த பயந்தவருடையதான விருப்பத்தின்படி ஆண்டவர் செய்து ஆண்டவராகிய தேவனுடையதான கூப்பிடுதல் ஸ்தோத்திரம் கேட்டு அவர்களை ஆண்டவர் ரட்சிக்கின்றார், மீட்கிறார் என்று வேதம் சொல்லுகின்றது. பிரைஸ் தி லார்ட். இந்த நாட்களிலே நம்முடையதான தேவ சமூகத்தில் நம்ம ஜபிக்கிறதான ஜபங்கள் அநேகவற்றுக்கு ஆண்டவர் பதில் தருகின்றார். அநேக விஷயங்களுக்கு காலதாமதமாகிறது. ஆயினும் நம்முடைய ஜபத்தை ஆண்டவர் கேட்கிறார் என்பதுதான் நம்முடைய ஒரு பெரிய நம்பிக்கை. என்றைக்கு நம்ம ஜபிக்க ஆரம்பித்தோமோ அன்றிலிருந்து நிறைய விஷயங்களுக்காக நம்ம ஜபித்து கொண்டே இருப்போம். அந்த ஜபங்களை எல்லாம் தேவனாகி ஆண்டவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். நம்முடைய விண்ணப்பங்கள் அவ்விடத்தில் வைக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் அந்தந்த நேரங்கள் வரும் பொழுது ஆண்டவர் அதற்குரியதான பதிலை தேவன் கொடுத்து கொண்டே இருக்கிறார். சிலது தாமதமானாலும் தேவனுடையதான நேரம் வரும் பொழுது நம்முடையத்திலே அந்த காரியங்கள் நடக்கும்படியாக தேவன் உதவி செய்வார். ஆயினும் தேவனாகிய ஆண்டவன் நம்முடைய ஜபங்களுக்கு பதில் கொடுத்து தேவன் நமக்கு இரக்கம் செய்ய வேண்டுமானால் நம்முடைய வாழ்விலே ஆண்டவருக்கு பயப்படுகிறதான பயம் இந்த நாட்களிலே கடந்த காலங்களை விடவும் அதிகரிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இல்லை என்று சொல்லவில்லை. அந்த தெய்வீக பயம் நமக்குள்ளால இருக்கின்றது. ஆனால் அந்த தேவனுடையதான பயம் நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் அதிகரிக்க வேண்டும். தெய்வ பயம் என்பது நாம் ஜபிக்கும் போது மட்டுமல்ல, ஆராதனைக்கு வருகிறதான நேரம் மட்டுமல்ல, ஒரு பிரச்சனையை சந்திக்கிற நேரம் மட்டுமல்ல, வாழ்க்கையில் வருகின்றதான போராட்டங்களான நேரங்கள், சோதனையான நேரங்கள் மட்டுமல்ல, எல்லா நேரங்களிலேயும் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு பயப்படுகிறதான பயம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் நிச்சயமாகவே நம்முடைய விண்ணப்பங்களுக்கு தேவனாகி ஆண்டவர் கட்டாயம் பதில் தருவார். இந்நாட்களிலே கிறிஸ்தவ வாழ்விலே சபையில் மட்டும்தான் தேவனுக்கு பயம். ஸ்தோத்திரம். ஆனால் சபைக்கு வெளியில் போகும் பொழுது தங்களுடையதான ஸ்கூல்களிலே, கல்லூரிகளிலே, வேலை செய்கிற இடங்களிலே, வீட்டுக்குள்ளால இங்கெல்லாம் பார்க்கும் பொழுது தேவனை ஆராதிக்கிற தெய்வ பிள்ளையுடையதான வாழ்க்கையில் அங்கெல்லாம் பயங்கள் குறைந்து வருகிறது. எந்த பயம் இல்லாதபடிக்கு எந்த பாவத்தையும் துணிகரமாக செய்கிறதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஸோ இந்த சூழ்நிலைகள் மாறுவதற்கு எப்பொழுதும் தேவனுக்கு பயந்திருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. எப்பொழுதுமே தேவனுக்கு பயப்படுகிறதான ஒரு பயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் அந்த பயத்தின் மூலமாக ஜீவிக்கிற தேவனாகிய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய காரியங்களை நாம் சாதிக்கும்படியாக நம்முடைய காரியங்கள் ஜெயமாய் மாறுவதற்கு தேவனாகிய ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். வேத புஸ்தகத்தில் நம்ம அநேகரை பார்க்க முடியும். தேவனுக்கு பயந்து நடந்தவர்களுடைய வாழ்க்கையில் அதற்கு ஏற்றதான கிரியைகள், சுபாவங்கள் வெளிப்படும். அல்லேலூயா. நான் தேவனுக்கு பயப்படுகிறேன் என்று சொன்னால் மட்டும் போதாது. தேவனுக்கு பயப்படுகிறதான தேவ பிள்ளைகளுடையதான வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தருக்கு நாம் எப்படி பயப்படுகிறோம் என்பதை ஆண்டவர் நம்மை சோதித்து அறிகிற தேவனாக இருக்கிறார்.
பல விஷயங்கள் வழியாக தேவன் நம்மை சோதித்து அறிகின்றார். அப்படி சோதித்து தேவனாகிய கர்த்தர் நம்மை பார்க்கிறதான பொழுது அந்த சோதனையில் ஜெயிக்கும் பொழுதுதான் ஆண்டவர் சொல்லுவார், நான் எதற்கு தெரியுமா உன்னை சோதித்தேன், நீ எனக்கு பயப்படுகிறாயா என்று பார்ப்பதற்காகத்தான் உன்னை நான் சோதித்து பார்க்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுவார். அந்த சோதனையிலே நம்ம உறுதியாக இருந்தால் நிச்சயமாகவே ஜீவிக்கிற தேவனாகி ஆண்டவர் அடுத்த கட்டதான ஒரு வளர்ச்சியை தேவன் நமக்கு தருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தமாய் சொல்லுங்க பார்க்கலாம். இனி சத்தமாய் ஹல்லேலூயா. உயர்வை நோக்கி போய் கொண்டிருக்கதான் ஒரு மனுஷனுடையதான வாழ்க்கையிலே தேவனுக்கு பயப்படுகிற ஒரு தேவ பிள்ளை உயர்வை நோக்கி நீ போக விரும்புகின்றாய். ஆண்டவர் அநேக விஷயங்களில் உன்னை உயர்த்தி இருக்கின்றார். ஆனால் நீ உயர்ந்து கொண்டே வருகிறதான வேளையில் பலவிதமான சோதனையின் காற்றுகள் உனது வாழ்க்கைக்கு விரோதமாக அடிக்க ஆரம்பிக்கும். அப்படி அடிக்க ஆரம்பிக்கிறதான வேளையில் உன்னுடைய வளர்ச்சி நின்று விடாது, தொடர்ந்து அது வளர்ந்து கொண்டே இருக்கும். நீ வளர விரும்புகின்றாய். பொதுவாக நம்ம பார்க்கும் பொழுது தோட்டத்தில் நிற்கிறதான மரங்கள் அதிகமாய் நிற்கின்ற தோட்டத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், குட்டையாக நிற்கக்கூடியதான மரத்திலே அடிக்கிற காற்றை விடவும் அந்த ஸ்தோத்திர தோட்டத்தில் நிற்கின்ற உயரமாக நிற்கின்ற மரத்து மேல் அடிக்கிற காற்று அது வேகமாக இருக்கும். அல்லேலூயா. எந்த ஒரு சபை வளர விரும்புகிறதோ, எந்த ஒரு குடும்பம் வளர விரும்புகிறதோ, எந்த ஒரு தனி மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் வளர விரும்புகிறானோ அவன் மேல் பலவிதமான காற்றுகள் அது வேகமாய் அடித்து கொண்டே இருக்கும். ஆனால் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், அவனுடைய ஜீவிதத்தில் அவன் முறிக்கப்படுவது இல்லை, அவன் ஒடிந்து போவது இல்லை, அவன் தகர்ந்து போவது இல்லை. யாராலும் அவனை ஒடிக்கவும் முடியாது. ஏன் அவனை வளர்த்துகிறது அவன் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு தான் அவனை உயர்த்தி கொண்டு வருகின்றார். அவன் ஆராதிக்கிற தேவன் தான் அவனை வளரச் செய்கின்றார். அல்லேலூயா. தேவனிடத்தில் வருகிற ஒரு மனிதன் குறுகி போக தேவன் விரும்பவில்லை. தேவனிடத்தில் வருகிற ஒரு மனிதன் தாழ்ந்து போக தேவன் விரும்பவில்லை. ஆண்டவரிடத்தில் வருகிறவன் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னா அவனுடைய வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் அவனை வாளாக்காமல் தலையாக்கிற தேவன், ஆண்டவர் அவனை கீழாக்காமல் மேலாக்கிறதான தேவன். ஆகினாலே அவன் மேலாகி கொண்டே இருக்க வேண்டும், வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி வளரும் பொழுது அடிக்கிற காற்றுகளை பார்த்து போதும் ஆண்டவரே என்னால் சகிக்க முடியவில்லை என்று சொல்லக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னால் தாங்க முடியவில்லை, என்னால் சகிக்க முடியவில்லை, இந்த பிரச்சனையை என்னால் சந்திக்க முடியவில்லை என்று சொல்லக்கூடாது. அதை தாங்க கிருபையை தாரும், அதை சகிக்க கிருபையை தாரும். அல்லேலூயா. அதை தாங்குவதற்கு சகிப்பதற்கும் தேவனிடத்தின் கிருபையை பெற்றுக்கொண்டால் உண்டதான வளர்ச்சியை எந்த விதத்தில் எந்த மனிதனாலும் தீ ஆவிகளினாலையும் தடைபடுத்தவே முடியாது. நீ வளர்ந்து கொண்டே இருப்பாய். அல்லேலூயா. இன்னைக்கு விஷயம் தெரியுமா, தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீ நின்று வளரும் பொழுது கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல நீ நிற்கின்றாய். உன்னை ஒருவன் பிடுங்கி மாற்ற முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உன்னை ஒருவன் முறித்து மாற்ற முடியாது. ஹல்லேலூயா. ஆகையால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தருக்குள்ளாக நின்று நீ வாழ்க்கையில் வளர்ந்து கொண்டே வா. தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட நீ வளர்ந்து கொண்டே வந்தால் உன்னை ஒருவனும் முறிக்க முடியாது, ஒருவனும் பிடுங்க முடியாது. உன் வளர்ச்சியை ஒருவனாலும் மட்டுப்படுத்த முடியாது, உன் வளர்ச்சியை ஒருவனாலும் தடுக்கவே முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா. ஜீவிக்கிற தேவன் நம்மை உயர்த்தி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. அவன் வயல்வெளி வனாந்தரம் வயல்வெளியாய் மாறும், வயல்வெளி அடர்ந்த காடாக மாறும். அல்லேலூயா. தேவனுடையதான உயர்வை உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் தந்து கொண்டே இருப்பார். என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆகினாலே தேவனுக்கு பயப்படுகிறதான பயத்தை உங்கள் வாழ்க்கையில் அதிகமாய் பெருக்கி கொள்ளுங்க, அதை குறைத்து விடாதீர்கள். எந்த மனிதனையும் பார்த்து ஸ்தோத்திரம் அவனுக்கு பின்னால் போய் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நிறுத்தி விடவே கூடாது. ஹல்லேலூயா. வேதத்தை நம்ம வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவராகிய தேவன் நமக்கு தெரிந்ததான ஒரு ஃபெமிலியர் பேசேஜ். ஸ்தோத்திரம். ஜெனிசி ஆதியாகமம் புஸ்தகம் 22வது அதிகாரம் 12வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது வேகமாய் வாசிக்கலாம். ஆதியாகமம் புஸ்தகம் 22வது அதிகாரம் 12வது வசனம். புத்திரன் என்றும் ஏக சுதன் என்றும் பாராமல்
எனக்காக நீ ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. எதனால இங்க நம்ம ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாமை சோதித்து அறிகின்றார். அவன் என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எனக்கு பயப்படுகிறானா என்று சொல்லி தெய்வீக பயம் எந்த அளவுக்கு ஆபிரகாமுக்குள் இருக்கிறது என்பதை அறிவதற்காக சின்ன ஒரு சோதனை. அல்லேலூயா. சோதித்து தேவன் பார்க்கின்றார். என்ன சோதிக்கிறார்? சாதாரண சோதனை இல்லை. அல்லேலூயா. ஒரே ஒரு மகன், ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை நீ எனக்கு என்ன செய்ய வேண்டும்? பலியிட வேண்டும் என்று ஆண்டவர் கேட்ட பொழுது ஸ்தோத்திரம், அருமையான தேவ மனுஷனாகிய ஆபிரகாம் அதற்கு உடனே ஒத்துக்கொண்டு தன்னுடைய மகனாகிய ஈசாக்கை ஆண்டவருக்கு பலியிடுவதற்காக முழு மனதோடு ஒப்புக்கொண்டார். ஸ்தோத்திரம். நம்ம பிள்ளைகளை ஆண்டவருக்கு கொடுங்கன்னு சொன்னால் எத்தனை பேருக்கு நீங்கள் முழு மனதோடு ஒப்பு கொடுக்க முடியும்? அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சரித்திர ஆசிரியர் ஜோசிபஸ் சொல்லும் பொழுது ஆபிரகாம் ஈசாக்கை தேவனுடைய வார்த்தையின்படியாக பலியிடுவதற்கு ஒப்பு கொடுத்து கொண்டு போகிற அந்த நேரம் ஈசாக்குடதான வயது கிட்டத்தட்ட 25 வயது இருக்கும் என்று சொல்லி சரித்திர ஆசிரியர் ஜோசிபஸ் எழுதுகின்றார். அப்போ இப்போ நம்ம காலகட்டத்துக்கு எடுத்து பார்த்தா அவன் திருமண வயசுக்கு வந்துட்டான் இல்லையா? ஸோ அந்த வயதில் இருக்கக்கூடியதான அந்த ஒரு பிள்ளையை ஆண்டவருக்கு பலியிட தன்னை முழுமையாக அர்ப்பணித்தார் ஆபிரகாம். சோதரம், ஒரு குடும்பம் தலைக்கணும்னா தேவனாகிய ஆண்டவர் அந்த வீட்டுக்குள்ளால் அசைவாட வேண்டும் என்று சொன்னால் தாயும் தகப்பனும் தன்னுடையதான பிள்ளைகளை ஆண்டவருக்கு கொடுக்கிறது மட்டுமல்ல, அந்த பிள்ளைகளை தேவனுக்காக சாக்ரிஃபைஸ் செய்வதற்கு, பலியிடுவதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அப்படி தங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவருக்கு பலி செலுத்துவதற்கு ஆயத்தமாகினால், அப்படி நீங்கள் பலி செலுத்தினால் நிச்சயமாகவே பெற்றோராகிய உங்களை ஆண்டவர் பார்ப்பார். இவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை எனக்கு பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறபடி நான் நிச்சயமாகவே இவர்கள் எனக்கு பயப்படுகிறார்கள் என்பதை தேவன் அறிந்து கொள்வார். பெற்றோர்கள் தேவனுக்கு பயந்தா நிச்சயமா உங்க பிள்ளைகள் தேவனுக்கு பயப்படும். அல்லேலூயா. நம்ம தேவனுக்கு சரியா பயப்படாமல் போனால் நிச்சயமாகவே ஸ்தோத்திரம், நம்முடைய பிள்ளைகள் தேவனுக்கு பயப்படுவார்களா என்பது சந்தேகம். பெற்றோர்கள் தேவனுக்கு சரியாக கீழ்ப்படியாமல் போனால் உன் பிள்ளைகள் தேவனை ஸ்தோத்திரம் உங்களுக்கும் கீழ்ப்படிய மாட்டாங்க, தேவனுக்கும் கீழ்ப்படிய மாட்டாங்க. ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. நீங்க எங்கேயாகிலும் கரெக்டா ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சீங்கன்னா, சபை பாஸ்டருக்கு கீழ்ப்படிஞ்சீங்கன்னா, வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சீங்கன்னு சொன்னா, அல்லேலூயா, உபதேசத்துக்கு நீங்க கீழ்ப்படிந்தீர்கள் என்று சொன்னா உங்க பிள்ளை நீங்க சொல்லுகிறபடி கட்டாயம் கீழ்ப்படியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சா நம்ம பிள்ளைகள் கீழ்ப்படியும். அப்போ நீ ஆண்டவருடைய வார்த்தை உனக்கு வருகிறதுன்னு வச்சுக்கொள்ளுங்க. உங்க பிள்ளைகளை எனக்கு தா என்று சொல்லி உன் மகளையும் மகனை எனக்கு தா என்று ஆண்டவரை சொல்லும் பொழுது நம்ம எப்படி ஒப்பு கொடுக்க முடியும்? காரணம் என்று சொன்னால் பிள்ளைகளுடைய வயதுகள் வளர 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 அது சொல்லும். 13, 18 வயசாச்சுன்னு சொன்னா எனக்கு எதை செய்வதற்கு என்ன உண்டு? 18 வயசாச்சுன்னு சொன்னா ஒன்றை தெரிந்து கொள்வதற்கு எனக்கு என்ன உண்டு? உரிமை உண்டு. அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகள் தங்களுக்கு இஷ்டமானதை செய்வதற்கு
விரும்புகிறார்கள். பெற்றோரை மதிக்கவில்லை, தாய் தகப்பனை மதிக்கவில்லை, பெரியவர்களை மதிக்கவில்லை, ஊழியரை மதிக்கவில்லை. இப்படியெல்லாம் போய்கொண்டே இருக்கக்கூடியதான இந்த காலகட்டத்திலே அந்த பிள்ளையை தேவனுக்கு முன்பாக வைத்து அவருக்கு முன்பாக பலியிடுவதற்கு நமக்கு ஒரு விருப்பம் இருந்தால், தேவனுடைய சித்தத்தின்படி நாம் அதை செய்தால் நிச்சயமாகவே தேவனாகி ஆண்டவர் உங்களை மட்டுமல்ல உங்கள் சந்ததியை அபரிதமாக தேவன் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்படின்னா பலியாக்கணும் சொன்னா நிறைய விஷயங்கள் உண்டு. ஸ்தோத்திரம். பிள்ளைகளுடைய விருப்பத்திற்கு நம்ம விட முடியாது. ஆமென், ஆமென். பிள்ளைகளுடைய விருப்பத்திற்கு அவர்களை விட முடியாது. அவர்களை ஒரு கட்டுக்குள்ளாக கொண்டு வர வேண்டி இருக்கின்றது. ஸ்தோத்திரம். அந்த பிள்ளையுடையதான வாழ்க்கையை தேவனுக்கு முன்பாக கொண்டு வந்து பலியிட வேண்டுமானால் அந்த பிள்ளையுடையதான உலகத்தின் ஆடம்பரங்களை ஒன்று பலியாக்க வேண்டியிருக்கிறது. எதை பலியாக்கணும்? அவருடைய ஜீவிதத்தில் உண்டாகிறதான உலக ஆடம்பரம் இருக்கு இல்லையா, இந்த உலகத்தின் ஆடம்பரத்தை பலியாக்க வேண்டி இருக்கின்றது. ஆனால் இப்ப பிள்ளை உலகத்தின் ஆடம்பரத்திலே வாழ்வது பெற்றோருக்கு பிடிக்கிறதான பொழுது, இஷ்டப்படுகிறதான வேளையில் எப்படி பலியாக்குவார்கள்? அநேக இடத்துல பிள்ளைகளை கடிந்து கொள்ளவில்லை. அந்த பிள்ளை போற இஷ்டப்படி அது வாழட்டும் என்று சொல்லி, போகிற போக்கில போகட்டும் என்று சொல்லி, அவனாக என்றைக்காகலும் தெரிந்து வரட்டும் என்று சொல்லி அநேகர் பிள்ளைகளை கடிந்து கொள்ளாமல் விட்டு விடுகிறதுனாலே அநேக தீமைகள், ஆபத்துகள், நஷ்டங்கள் குடும்பங்களிலே பிள்ளைகள் மூலமாய் அனுபவிக்கிற அநேகர் பெற்றோர் உண்டு. இன்னும் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற அநேக குடும்பங்கள் உண்டு. ஆமென், அல்லேலூயா. அப்படியானால் ஸ்தோத்திரம். அந்த பிரச்சனை, அந்த வேதனை, பிள்ளைகள் மூலமா இருக்கிற துக்கம், பாரம், கவலைகள், ஆமென், வேதனைகள், நிராசைகள் உங்களை விட்டு மாற வேண்டும் என்று சொன்னால் அந்த பிள்ளையை தேவனுக்கு முன்பாக நிறுத்தி அதை பலியாக்கணும். அவருடைய ஆடம்பரங்களை பலியாக்க வேண்டும். அல்லேலூயா. பிள்ளை விரும்புகிறபடி எல்லாம் அணிய விரும்பும். சோதரம். அவள் விரும்புகிறபடி, அவன் விரும்புகிறபடி எல்லாம் ட்ரெஸ் பண்ண விரும்புவார்கள், அதை செய்வ துடிப்பார்கள். ஆனால் அதற்கு ஒரு தாயின் தகப்பனும் எதிராக நின்று அதை கடிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஒருவேளை பிள்ளை உங்களை நெருக்கலாம், பிள்ளை உங்களை வெறுக்கலாம், உங்களுக்கு விரோதமாய் பேசலாம், கெட்ட வார்த்தை கூட பேசலாம், அடிக்க கூட அவன் வரலாம். ஆனால் ஒன்று செய்ய வேண்டும், நீ கர்த்தருடைய பட்சத்தில் நின்று கொண்டு அந்த பிள்ளையை கடிந்து கொண்டு அந்த பிள்ளையை நீ ஒவ்வொரு நாள் அந்த பிள்ளையோடு கூட தேவனுடைய வார்த்தையை சொல்லி அப்படி நடக்கக்கூடாது, இப்படி நடக்கக்கூடாது என்று சொல்லி அந்த பிள்ளையை நீ கடிந்து கொள்ளுகிறதான வேளையில் நிச்சயமாய் அவனுடைய கடிந்து கொள்ளுதல் ஒரு நாள் அவனுடைய தலைக்கு ஔஷதம் போல இருக்க தேவனாகி ஆண்டவர் உதவி செய்வார். அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் பிள்ளை கடிஞ்சு கொண்டா ஏதாவது பண்ணிடுவானோ இல்லையா? அதுதான் இன்னைக்கு உள்ளதான ஒரு பெரிய பயம். பிள்ளையை கடிந்து கொண்டால் சூசைட் பண்ணிடுவானோ, பிள்ளை கடிந்து கொண்டால் வீட்டை விட்டு வெளியே போயிடுவானோ, பிள்ளையை கடிந்து கொண்டால் சபையை விட்டு போயிடுவானோ, அப்படிப்பட்டதான எண்ணங்கள் அநேக குடும்பங்களிலே அநேக பெற்றோருதான வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்கிறது. ஒன்றை சொல்லுகின்றேன், ஸ்தோத்திரம். நீங்கள் பயப்படாமல் இருக்க அந்த பிள்ளைக்காக திறப்பில் நின்று ஒவ்வொரு நாளும் ஜெபித்து கொண்டு அந்த பிள்ளையுடையதான அசுத்தங்களை எல்லாம் கடிந்து கொள்ளுங்கள், பாவங்களை கடிந்து கொள்ளுங்கள். ஆமென், ஸ்தோத்திரம். தேவனுக்கு விருப்பமில்லாத வழியில் போகிறதை உங்கள் ஜெபத்தோடு கூட நீங்கள் கடிந்து கொள்ளுங்கள். அப்படி கடிந்து கொள்ளுகிறதான வேளையில் நிச்சயமாகவே அந்த பிள்ளை மடங்கி வர கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பிள்ளை மூலமாக உடைய வாழ்க்கையில சமாதானம் வரும். அந்த பிள்ளை மூலமாக உடைய கண்ணீர் துடைக்கப்படும். அந்த பிள்ளை மூலமாக வீட்டுக்குள்ளால நன்மை வருவதற்கு என் ஆண்டவராகிய தேவன் நிச்சயமாகவே உதவி செய்வார். இந்த அருமையான ராத்திரி வேளையிலே தேவனுடைய வார்த்தையை கேட்கிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நிறைய விசுவாசியுடைய வீடுகளிலே பிள்ளைகள் மூலமாக பெந்தெகோஸ்து சபையின் விசுவாசிகளுடைய வீடுகளிலே பிள்ளைகள் மூலமாய் கண்ணீர் வடித்துக் கொண்டே இருக்கிறார்கள், அதிக வேதனை அனுபவித்துக் கொண்டே இருக்கிறார்கள்.
அவளை திருத்த முடியவில்லை. திருமண வயது வரும் பொழுது அவனுக்கு இஷ்டமான ஒரு பிள்ளையை திருமணம் பண்ணி கொள்ளுகின்றான். அவளுக்கு இஷ்டமான ஒரு பையனை திருமணம் பண்ணி கொள்ளுகின்றாள். ஆகினால் அவருடைய வாழ்க்கையில் ஆரம்பத்தில் ஒரு சந்தோஷம் போல இருக்கிறது. ஆனால் நாட்கள் போக 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 பிரச்சனை என்பது அவர்களுக்கு மட்டுமல்ல, அவர்களுக்கு மூலமாக தாயின் தகப்பனும் கண்ணீர் வடித்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த நிலைமை மாற வேண்டும் என்று சொன்னா நீ அவனை கடிந்து கொள்ள வேண்டும். அந்த பிள்ளை நமக்கு வேண்டான்னு சொல்லு. அல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம். நீங்க நினைப்பீங்க அந்த பையன் சொல்லுவான், அவரோட அம்மா அவளை கெட்டாட்ட இப்ப அவ தற்கொலை பண்ணிடுவாளாம். ஆமென். அவ எத்தனை பேரை கொன்னிட்டு இவனை சிநேகிக்கான்னு இவளுக்கு தெரியாது. நிறைய பேரை கொன்னிட்டாக்கும் இவனையும் கொல்ல வர்றா. அவன் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும், பெற்றோர் புரிந்து கொள்ள வேண்டும். இவ என் மகனை கொன்னு போடுவா, என் குடும்பத்தையே அழிச்சு போடுவா. ஆகினால ஜெபம் பண்ணி ஜெபத்தோடு சொல்லி, மக்களே இது நமக்கு சரிப்பட்டு வராது. அல்லேலூயா அல்லேலூயா. அதில் அகப்பட்டு ஒருவன் விடுதலை பெற வேண்டுமானால் மரண வேதனை அனுபவிப்பான். மரண வேதனை அனுபவிப்பான். அநேகரை பார்த்து இன்றைக்கும் ஒரு காரியத்தை டீல் பண்ணிட்டு தான் இருக்கு. மரண வேதனை அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கு முடியல அப்படின்னு சொல்லி மரண வேதனை அனுபவிக்கிற எத்தனையோ வாலிப பிள்ளைகளை நான் பார்க்கிறேன். இன்று ஒருவன் என் சபையில் வந்து கண்ணீர் விட்டுட்டு போனான். எதை சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பிள்ளைகளை சரியாக நம்ம கடிந்து கொண்டு தேவனுக்கு சித்தமில்லாததை செய்ய அவனை அனுமதிக்காதபடிக்கு அவனை தடுத்து நிறுத்துவதற்கும் அவனுக்காய் போராடுவதற்கும் அவனுக்காய் ஜெபிப்பதற்கும் சரியான அவனுடையதான விருப்பத்துக்கு விடாமல் அதை தடுத்து நிறுத்துவதற்கும் ஒரு சரியான பெற்றோராக நாம் காணப்பட்டால் அந்த நிலைமையிலிருந்து நிச்சயமாகவே அந்த பிள்ளைகளை தேவனாகிய கர்த்தர் விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்க அல்லேலூயா ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஆகினால் நம்முடைய குடும்பங்கள் பாதுகாக்கப்பட, நம்முடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்படுவதற்கு அப்படிதான் ஆசைக்கு விடாதீர்கள், அவருடைய விருப்பத்துக்கு விடாதீர்கள். அவருடைய ஆசையை பலிபீடத்தின் மேல் வையுங்கள், அவருடைய விருப்பத்தை பலிபீடத்தின் மேல் வையுங்கள். அவருடைய மன விருப்பங்கள் எண்ணங்களை எல்லாம் பலிபீடத்தில் வைத்து வெளியாக்கி அந்த பிள்ளைகளுக்காக போராடி நீங்கள் ஜெபியுங்கள். நிச்சயமாகவே அந்த பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு வேதனை அல்ல, ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை தேவனாகிய கர்த்தர் கட்டளையிட வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. வேதத்தை நம்ம வாசிக்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபிரகாம் அந்த பிள்ளையை பலி செலுத்துவதற்கு தாய்க்கு தெரியாம கூட்டிட்டு போறான். தாய்க்கு தெரியாம கூட்டிட்டு போறான். தாய்க்கு தெரிஞ்சிச்சுன்னு சொன்னா ஸ்தோத்திரம் என்ன செய்ய மாட்டா, விட மாட்டேன். ஏன் ஒரு பிள்ளை அதையும் பலி செலுத்த போறியா அப்படின்னு கேட்டு கொடுக்க மாட்டாங்க, பிடிச்சு வச்சிருவாங்க. ஆகினால தெரியாமலே கொண்டு போய் அந்த பிள்ளையை பலி செலுத்துகிறாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஸ்தோத்திரம், பலி செலுத்த கொண்டு போறான். ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், தேவனுடையதான சித்தத்தை செய்த ஆபிரகாம் ஈசாக்குடையதான வாழ்க்கையில வந்த நன்மையை காண்பதற்கு ஆண்டவர் அவரை ஆயுசோடு வைத்திருந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆனா அதே நேரத்தில் அந்த புருஷனோடு ஆபிரகாமோடு சாராள் இணைந்து அந்த காரியத்திற்கு நிற்காதபடியினால ஸ்தோத்திரம் என்ன நடைபெற்றது என்று சொன்னால், இவனுடைய நன்மையின் நாட்கள் வருவதற்கு முன்னதாகவே யார் இறந்து போனது? சாரா இறந்து போனார்கள். அப்போ தன்னுடைய மகனுக்கு ஒரு நன்மை காண வேண்டும் என்கிறதான ஒரு ஆசை உண்டு. ஆனால் அதே நேரத்தில் அந்த பிள்ளையை தேவனுக்கு பலியிடுகிற விஷயத்தில் பிள்ளையின் தகப்பனோடு தாய்க்கு இணைந்து நிற்க முடியாத ஒரு சூழ்நிலை அநேக வீடுகளிலே இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம்.
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தருக்கு நீங்கள் பலியிடுவதற்கு உங்கள் பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து பலியிட்டு தேவ சமூகத்திலே ஆராதனை விஷயங்களிலேயும் ஆராதனைக்கு வருகிற விஷயங்களிலேயும் பரிசுத்த விஷயங்களிலேயும் ஜீவிக்கிற தேவனாகிய கர்த்தருடைய சித்தத்தை செய்கிற விஷயங்களிலேயும் அந்த பிள்ளைகளை தேவனுடைய நோக்கத்திற்காக, தேவனுடைய திட்டத்திற்காக, தேவனுடைய விருப்பத்தின்படி வளர்த்துவதற்கு பலிபீடத்தில் வைத்து ஒவ்வொரு நாள் ஜெபித்து அவருடைய ஆசைகளை, இச்சைகளையும், விருப்பங்களையும், சுயநலங்களையும் ஆமை ஸ்தோத்திரம் பலிபீடத்தில் வைத்து தகரித்து அந்த பிள்ளைக்காக போராடி கொண்டே இருந்தால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஜெயத்தை காண, பிள்ளையின் திருமணத்தை காண ஆபிரகாமுக்கு உதவி செய்த அந்த சர்வ வல்லமுள்ள தேவனாகிய ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். பிள்ளைகளினுடைய உயர்வுகளை காண, பிள்ளைகளுடைய மேன்மைகளை காண, நிறைவான ஆசீர்வாதங்களை காண பெற்றோராகிய உங்களுக்கு தீர்க்க ஆயுசை பரலோகத்தின் தேவனாகிய ஆண்டவர் கட்டாயம் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நீங்க என்ன செய்யக்கூடாது? ஒருபோதிலும் கொலை செய்யாதீர்கள். ஹல்லேலூயா. அந்த பிள்ளைக்கு பல ஆசைகளை ஊட்டி கொலை செய்யக்கூடாது. ஆசைகளை ஊட்டி கொலை செய்யக்கூடாது. வேத புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கின்ற பொழுது, ஆதியாகமம் புஸ்தகத்தில் பொழுது வாசிக்கலாம். சரி, எக்ஸோடஸ் யாத்ராகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். யாத்ராகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளையின்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடே காப்பாற்றினார்கள். ஆமென் சொல்லுமா? கர்ணித்துக்கு சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்று, நாம் ஆண்டுடைய சமூகத்தில் தேவனுக்கு பயப்படுகிற நாம் அவருடைய விருப்பத்தின்படி, அவருடைய சித்தத்தின்படி, அவர் விரும்புகிறதின்படி நாம் கீழ்ப்படுகிறோமா என்று ஆண்டவர் நம்மை சோதித்து அறிகின்றார். உங்களுக்கு பிள்ளைகளை தந்த தேவன், அன்பைகளை தந்த தேவனாகிய ஆண்டவர் ஆமை ஸ்தோத்திரம், நாம் அவருக்கு கீழ்ப்படுகிறோமா என்று ஆண்டவர் நம்மை சோதித்து அறிகிற தேவனாகவே இருக்கின்றார். அந்த கீழ்ப்படிதல் தான் நான் ஆண்டவருக்கு பயப்படுகிறேன் என்பதை காண்பிக்கிறது. அல்லேலூயா. இரண்டாவதாக ஸ்தோத்திரம், எங்க நம்ம வாசிக்கிறதான வேளையில் அந்த மருத்துவச்சிகள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? தேவனுக்கு பயந்தபடினாலே சாகடிக்க வேண்டியதான அந்த பிள்ளைகளை சாகவிட தப்புவிக்கின்றார்கள். ஹல்லேலூயா. தேவனுக்கு பயப்படுகிற ஒரு தேவனுடையதான பிள்ளை, இரண்டாவது ஸ்தோத்திரம், மற்றவர்கள் மரித்து போகிறதை விரும்புகிறவர்கள் அல்ல, மற்றவர்கள் பிழைக்கிறதையே விரும்புகிறவர்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு வீட்டில் அடுத்த வீட்டில் தீ எரியும் பொழுது நம்ம மௌனமாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நல்லா தடிக்காரங்க சிஎம்எஸ்ல படித்தோம் ஒரு காலத்தில். அந்த காலங்களில் ஸ்தோத்திரம், அந்த சிஎம்எஸ்க்கு முன்னால் நிறைய குடிசை வீடுகள் இருக்கும். அந்த குடிசை வீடுகள் இருக்கும் பொழுது திடீர் என்று சொல்லி ராத்திரி நேரங்கள்லாம் வீடுகளெல்லாம் அப்படியே தீ பற்றி எரியும். குடித்து வெறித்து பாவம் செய்கிற கொடிய காலம் அந்த காலத்தில். அந்த வீடுகளெல்லாம் பற்றி எரியும். எவன் ஆகில தீ வச்சிருவான். பிரைஸ் தி லார்ட். மாறி மாறி சண்டை போட்டு அப்போ நிறைய பேர் போய் அந்த தீ அணைப்பதற்கு உதவுவார்கள். நாம் அடுத்தவுடனான வீட்டில் தீ எரியும் பொழுது அவர்களை காப்பாற்ற, அவருடைய உடமைகளை காப்பாற்றுவதற்கு நம்ம போனா நம்ம வீட்டில் தீ எரியும் பொழுது நம்ம வீட்டில் தீ எறிவதற்கு தேவன் அனுமதிக்க மாட்டார். அல்லேலூயா. ஒருவேளை பிரச்சனைகள் எரிய ஆரம்பித்தால் நமக்காக தேவனே இறங்கி வருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? இப்ப நான் சொல்ல வர்றது என்ன தெரியுமா? ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் அருமையான பாஸ்டர் ஜோஸ் அவர்கள் சொன்னது போல, ஆமென், தேசத்திலே சபைகளிலே சபைக்கு வெளியிலேயும் வாலிபர்களும் சிறு பிள்ளைகளும் அழிந்து கொண்டே இருக்கிறார்கள். அப்போ எதற்காக நம்ம அவருடையதான அழிவிலிருந்து அவர்களை விடுதலையாக்க, அவர்களை காப்பாற்றுவதற்காக நாம் திறப்பிலே நிற்க வேண்டும் என்பது இந்த கடைசி காலத்தில் கட்டாயமாயிருக்கிறது.
அல்லேலூயா. ஆவிக்குரியதான வாலிபருடைய ஜெனரேஷன் இந்த காலத்திலே குறைந்து வருகிறது. சபைகளிலே வாலிப பிள்ளைகள் குறைந்து வருகிறார்கள், சிறு பிள்ளைகள் குறைந்து வருகிறார்கள். ஸ்தோத்திரம். அவங்க விருப்பப்படி ஒரு காலம் வரும்போது சபை விட்டு வெளியே போகிறார்கள், தேவ சமூகத்தை விட்டு வெளியே போகிறார்கள், உபதேசத்தை விட்டு வெளியே போகிறார்கள். அப்படிப்பட்ட இந்த காலத்திலே அந்த பிள்ளைகள் சத்து போகாமல் ஆத்மீக மரணம் அவருடைய வாழ்க்கையில் வராமல் இருக்க வேண்டுமானால் பிறருக்காக அதிகமாய் ஜெபிக்கிற ஒரு சபையாக நம்ம மாற வேண்டும். உன் பக்கத்து வீட்டில் உள்ளதான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும், உன் கிராமத்தில் இருக்கதான வாலிபர்களுக்காக ஜெபிக்கணும், சிறு பிள்ளைகளுக்காக நீ ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கிறதான வேளையில் என் தேவாதி தேவனாகிய ஆண்டவர் உன் ஜெபத்தை கேட்டு அநேக சிறு பிள்ளைகளையும் வாலிபர்களையும் அழிவிலிருந்து விடுவிக்க தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், என் வீட்டில் உள்ளதான பிள்ளைகள் மட்டுமல்ல பாதுகாக்க வேண்டியது, அல்லேலூயா, அவர்களும் நிலைந்திருக்கணும், அவர்களும் தேவனுடைய சித்தத்துக்கு வரணும், அவர்களும் தேவனுடைய அன்பினால் கட்டப்பட வேண்டும், அவர்களும் உபதேசத்தினால் கட்டப்பட வேண்டும். அல்லேலூயா. அவர்களும் பலிபீடத்தில் வைக்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் ஸ்தோத்திரம், நம்முடைய குடும்பத்தை விட்டு நம்முடைய சபையை விட்டு வெளியில திரளான வாலிபர்கள் இருக்கிறார்கள், பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்கள் அழிந்து கொண்டே இருக்கிறார்கள், மதுபானத்தினால் அழிகிறார்கள். சிறு வயதிலே மதுபானத்துக்கு அடிமையாகி அழிந்து கொண்டிருக்கிற வாலிபர்கள் தாராளம். சிறு வயதிலேயே விபச்சார அடிமைப்பட்டு அழிந்து கொண்டிருக்கிறதான வாலிப இனங்கள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. குடும்பங்களிலே சமாதானம் கிடையாது. லோகத்தில் அநேக குடும்பங்களிலே சமாதானம் இல்லை. பிள்ளைகள் இப்படியாக தற்கொலை பண்ணுகிறார்கள். ஆமென். குடும்பமாய் தற்கொலை பண்ணுகிறார்கள். ஆமென். சமாதானத்துக்கான வழி அவர்களுக்கு தெரியவில்லை, மீட்பிற்கான வழி அவர்களுக்கு தெரியவில்லை. அப்படி இருக்கதான் இந்த காலகட்டத்திலே நாம் அவர்களுக்காக அதிகமாய் ஜெபிக்கிற ஒரு ஆமென் ஸ்தோத்திர நபராக எழும்புவோமானால், சபையாக எழும்புவோமானால், அநேக ஆண் பிள்ளைகளை காப்பாற்றுவதற்கு அந்த மருத்துவச்சிகளை கர்த்தராகிய தேவன் எழுப்பினது போல இன்னைக்கு சபை எழும்புமே என்று சொன்னால் ஒரு சபை நிரம்பிய வழியை கர்த்தர் உதவி செய்வார். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை தூக்கி சொல்லுங்க, கரனை தட்டி ஒரு அலையிலே சொல்லுங்க, கரனை தட்டி உன்னை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எனக்காக மாத்திரமல்ல, என் பிள்ளைகளுக்காக மாத்திரமல்ல, ஆமென் ஸ்தோத்திரம், என் குடும்பத்திற்காக மட்டுமல்ல, பிற அடுத்து இருக்கிற குடும்பம் தீயறிகிறது, அங்கே பிரச்சனை மேலோங்கி நிற்கின்றது, அங்கே வேதனை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது, அங்கே அழுகை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது, அநேக தங்கள் பிள்ளைகள் இழந்து கொண்டே இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த காலத்திலே சபை தேசத்தில் அழிந்து வருகிற மக்களுடைய அழிவிலிருந்து அவர்களை விடுதலையாக்குவதற்காக கதறுகிற ஒரு சபையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ராஜா கட்டளிடுகின்றான். எபிரேய ஸ்திரீ கர்ப்பிணியாக இருக்கும் பொழுது, பிரசவ காலம் நெருங்கும் பொழுது மருத்துவச்சியுடன் உதவி அவர்களுக்கு தேவை. ஆகினால 2 மருத்துவச்சிகளையும் பார்த்து ராஜா சொல்லுகிறார், நீங்கள் அந்த வயிற்றை பார்க்கும் போதே தெரியும் வயசானவங்களுக்கு ஆனா பெண்ணான்னு. இல்லையா? உங்களுக்கு தெரியாது, பாட்டியில கேட்ட தெரியும். சோதரம், பிறக்க போகிற குழந்தை ஆனா பொண்ணான்னு சரியா தெரியும். அந்த நர்ஸுக்கு கரெக்டா தெரியும். ஸோ அவங்க என்ன செய்யறாங்க, ஆணா இருந்தாலும் தெரியும், பெண்ணா இருந்தாலும் தெரியும். ராஜா சொல்றார், பெண் குழந்தைனா நீங்க விட்டு விடுங்க, ஆண் குழந்தையா தெரிஞ்சுன்னா அதை வயிற்றில் வச்சு கொன்று விடுங்கள் என்று சொல்லுகின்றார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இந்த மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால். யாருக்கு பயந்ததினால? தேவனுக்கு பயந்ததினால், யெகோவா தேவனுக்கு பயந்ததினால். அல்லேலூயா. ராஜாவின் கட்டளைக்கு கீழ்ப்படியாமல், ராஜாவின் கட்டளையை மீறி, அல்லேலூயா, சாகடிக்க வேண்டியதான் ஆண் குழந்தைகளை சாகடிக்காதபடிக்கு அந்த குழந்தைகளை உயிரோடு வைத்தார்கள். அல்லேலூயா. இப்போ அந்த ஆண்களுடையதான எண்ணிக்கை பெருகி கொண்டே வருகிறது, எபிரேயருடையதான எண்ணிக்கை பெருகி கொண்டே வருகிறது. அந்த எபிரேய ஜனம் பலுகி பெருகி கொண்டே வருகிறார்கள். அல்லேலூயா. என்னை கேட்கிற கருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடையதான வாழ்க்கையில் தேவ சமூகத்தில் நாம் மற்ற பிள்ளைகள் அழிந்து போகாதபடிக்கு பாதுகாப்பதற்காக
உயிரோடு பாதுகாக்கப்படுவதற்காக, ரட்சிக்கப்படுவதற்காக, மனம் திரும்புவதற்காக, இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்காக, சபையிலே வருவதற்காக நாம் அவர்களுக்காக தேவ சமூகத்தில் ஜெபித்தால் நிச்சயமாகவே அந்த கொலை செய்வதற்கு திட்டமிட்டதானே ராஜாவை போன்றதானே சாத்தான் அநேக வாலிபர்களையும் பிள்ளைகளையும் அழிக்க அவன் திட்டமிடுகிறதான வேளையிலே ஒரு சபை தேவ சமூகத்தில் நிற்குமே என்று சொன்னால் சாத்தானுடைய திட்டங்கள் நிறைவேற்றப்படாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக பிள்ளைகள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள மனம் திரும்புவதற்கு, நம்மிடத்தில் வருவதற்கு என் ஜீவிக்கிற தேவனாகிய கர்த்தர் உதவி செய்வார். ஆகையினால சபையில் இருக்கிறதான ஒவ்வொரு ஸ்திரீயும் ஒரு மருத்துவச்சியாக மாற வேண்டும். ஆமாவா இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயோ, அந்த பிள்ளை சாகக்கூடாது. ஐயோ, அந்த பிள்ளை பாவத்தில் அழிந்து போகக்கூடாது அப்படின்னு தேவ சமூகத்தில் திறப்பில் நின்று ஜெபிக்கிற ஒரு விசுவாசியாக ஒரு தாயும் மாறணும். ஒரு தகப்பன் நல்ல ஒரு டாக்டரை போல மாறணும். அல்லேலூயா. தன் ஜீவனை கொடுத்து ஸ்தோத்திரம், அந்த பிள்ளை எப்படி ஆகிலும் காப்பாற்றணுமே. தன்னுடைய பிள்ளை அல்ல, ஆஸ்பத்திரியில் வருகிறதான பிள்ளைகள் அவருடைய பிள்ளைகள் அல்ல. ஆமை ஸ்தோத்திரம். ஆனாலும் அந்த குழந்தையை மறித்துவிடக் கூடாது என்பதில் டாக்டர் நர்ஸுகள் எவ்வளவு ஆர்வமாக இருப்பாங்க, தாகமாக, மிக கவனமாக அதை கவனிக்கிறார்களோ அதுபோலதான் சபை என்பது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மிக கவனமாக இருக்கணும், போராடி ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கிறதான வேளையில நிச்சயமாகவே நம்மிடத்தில் வருகிறதான ஒரு பிள்ளையும் நஷ்டமாய் போகாது. எங்க சபையில் வருந்து கடைசி வரைக்கும் நின்றதானே ஒரு வாலிப பிள்ளையும் நஷ்டப்பட்டு போனது கிடையாது. எல்லாரையும் தேவனாகிய கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார். வராமை சொல்லுங்க பார்க்கலாம். சபைக்குள் வருகிற நிலைநின்று கடைசி வரைக்கும் தேவனை ஆராதிக்கிற ஆண் பிள்ளையானாலும் பெண் பிள்ளையானாலும் அவருடைய ஜீவிதத்தில் அவர்கள் நஷ்டப்பட்டு போகிறதே கிடையாது. நல்ல புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். சபையில் வந்து நின்று தேவனை ஆராதிக்கிற எந்த பிள்ளையானாலும் நல்ல படிப்பை கத்த தருவார், நல்ல உயர்வை தேவனாகிய கர்த்தர் தருவார். பல ராஜ்யங்களை போய் சேர்ந்து அவனுடையதான வேலை செய்ய, பல நாடுகளில் போய் உயரமான பதவிகளில் இருக்க ஆண்டவராகிய தேவன் இன்று அந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறார் என்று சொன்னால் தேவனுடைய சமூகத்தில் நிற்கிறபடியினாலே. ஹல்லேலூயா. ஆகையால் தேசத்தில் இருக்கதான் அழிந்து போகிறதான அழிவின் விளிம்பில் நிற்கிறதான பிள்ளைகள் சபைக்குள்ளால வருகிறதான வேளையில் நிச்சயமாய் நல்ல படிப்பு உண்டாகும், நல்ல உயர்வு உண்டாகும். அந்த பிள்ளைகள் மூலமாக, சாமுவேலின் மூலமாக அந்த பெற்றோருக்கு மகிமையும் கனமும் வந்தது போல, புகழ்ச்சி வந்தது போல, ஸ்தோத்திரம், அந்த பிள்ளைகள் மூலமாய் பெற்றோருக்கு நிச்சயமாய் மகிமையும் கனமும் புகழ்ச்சியும் வருவதற்கு தேவனாகிய கர்த்தர் கட்டாயம் உதவி செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னும் சத்தமாய் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை நீ கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே நினைக்க வேண்டும், என் பக்கத்து வீட்டில் உள்ள பிள்ளைகளுக்காக தினந்தோறும் ஜெபிக்க வேண்டும், என் பக்கத்து கிராமத்தில் உள்ள பிள்ளைகளுக்காக நான் தினந்தோறும் ஜெபிக்க வேண்டும் என்று தேவனுடைய சமூகத்தில் போராடி ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. ஒரு காலத்தில் ஒரு சில இடங்கள் அங்கே ஊழியம் செய்த இடங்கள் எல்லாம் பெரிய பெரிய சபைகள் எழும்பி வருவதற்கு தேவன் உதவி செய்திருக்கின்றார். கல்லறிப்பட்ட நாட்கள் உண்டு. ஹல்லேலூயா. ஊழியங்களில் படிக்கிற காலங்களில் ஊழியங்களில் போனோம். ஊழியங்களில் போய் செய்யும் பொழுது வாலிப பிள்ளைகள் கல்லை தூக்கி எறிவார்கள், மணலை தூக்கி வீசுவார்கள், கெட்ட வார்த்தை பேசுவார்கள். அப்படிப்பட்டதான இடங்களில் எல்லாம் இன்றைக்கு சபைகள் வளருவதற்கு வருவதற்கும் தேவன் உதவி செய்திருக்கிறார் என்று சொன்னால் அன்றைக்கு ஜெபித்ததான ஜெபம், அன்றைக்கு விதைத்ததான விதைகள். அல்லேலூயா. ஆகினால ஜெபிக்கிறதான தாய் இருந்தால், ஜெபிக்கிற தகப்பன் இருந்தால், நீங்கள் ஒரு மருத்துவரை போல, மருத்துவச்சியை போல அநேகருடைய ஜீவனை காப்பாற்றுகிறவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அப்படி நான் ஜீவிக்கிற தேவனாகிய ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை தேவன் தழைக்க பண்ணுவார். ஆமென், ஆமென், ஆமென். அநேகரை காப்பாற்றுகிறவர்களாக, அநேகருடன் ஆத்தும ரட்சிப்பை விரும்புகிறவர்களாக, மற்றொருதான நித்திய ஜீவனை விரும்புகிறவர்களாக நீங்கள் மாறுவீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே வேதம் சொல்லுகிறது. அந்த எக்ஸோடஸ் யாத்திரையாகும் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நம்ம வாசிக்கிறதான பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம்.
இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். போதும். இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். ஜனங்கள் ராமேஷ் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த எபிரேய ஜனங்கள் பெருகிறதுக்கு காரணம் யாரு? மருத்துவச்சிகள். அல்லேலூயா. இங்க நர்சுகள் இருக்கிறீங்களா? சோத்திரம். அல்லேலூயா. அந்த மருத்துவச்சிகளை ஆண்டவர் என்ன செஞ்சாரு? தலை தொங்கும்படி செய்தார், நன்மை செய்தார். உங்களுக்கு செய்வாரா நன்மை? அல்லேலூயா. இப்போ நம்ம சபை என்ன செய்யணும்? அப்படின்னா உங்க சபை பலுகி பெருகும். ஆமாவா இல்லையா? உங்க சபை பலுகி பெருகும். எதுல? ஆத்துமாக்களுடையதான எண்ணிக்கையில். ஒரு சொல்லுங்க. இப்ப 2 ஆராதனையா? ஆமென். அல்லேலூயா. இனி 3 ஆராதனை நடத்தணும். ஆண்டவர் உங்களுக்கு இடம் நிச்சயமாகவே தருவார்னு என்கிட்ட பேசிட்டே இருக்கார் ஆண்டவர். நான் ஆல்ரெடி ஐ டோல்டு ஹிம், நான் விட்டு சொல்லியாச்சு. அல்லேலூயா. தேவன் அதற்கான விசுவாசத்தோடு இறங்குங்க. தேவனாகிய ஆண்டவர் அந்த காரியத்தை நிச்சயமாகவே செய்ய போகிறார். நீங்கள் விசுவாசத்தோடு இருந்தால் தேவன் பரலோகத்தின் பல கனிகளை திறப்பார். அல்லேலூயா. பூமியின் மதகுகளை தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாகவே திறப்பார். ஆமென். ஜீவிக்கிற தேவனாகிய ஆண்டவர் உங்களை பலுகி பெருக பண்ணுவார். அதற்கு மருத்துவச்சிகள் தேவை, ஜெபிக்கிறவர்கள் தேவை. அல்லேலூயா. ஜெபிக்கிற தாய்மார்கள் தேவை, ஜெபிக்கிற தகப்பன்மார்கள் தேவை. அப்படி ஆகிறதான வேளையிலே என் ஜீவிக்கிற தேவனாகிய ஆண்டவர் இந்த சபையை பலுகி பெருகும்படியாக கர்த்தர் உதவி செய்வார். ஒவ்வொரு சபைகளிலேயும் இந்த மாதிரி எழும்புகிறதான வேளையிலே அந்த பிள்ளைகள் அழிந்து போகாதபடிக்கு நம்முடைய சபையில் வளர்ச்சி அடைவதற்கு, திரளான பிள்ளைகள் சபைக்குள் வருவதற்கு என் ஜீவிக்கிற தேவனாகிய ஆண்டவர் நிச்சயமாய் அவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராகவே இருக்கிறார். இந்த ராத்திரி தேவனுடையதான வார்த்தையை கேட்கிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நம்முடையதான வாழ்க்கையில் ஜீவிக்கிற தேவனாகிய ஆண்டவருடைய சித்தத்தை செய்வதற்கு நம் தேவனுக்கு நம்மை ஒப்பு கொடுத்து ஒன்று ஆண்டவருக்கு நம்மை கீழ்ப்படிந்து செயல்படுவோம். ஹல்லேலூயா. நீ தேவனுக்கு பயப்படுகிறாயா என்பதை கீழ்ப்படிதல் மூலமாக தேவன் சோதித்து அறிகின்றார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக நீ தேவனுக்கு பயப்படுகிறாயா என்பதை பிறருடையதான ஸ்தோத்திரம் வாழ்க்கையை ஆமென் நீ என்ன செய்யணும்? அவர்கள் அழிந்து போகிறதை விரும்பாமல் அவர்கள் ஜீவிக்கிறதை நீ விரும்புகிற நபராய் இருக்கிறாயா என்பதை ஆண்டவராகிய தேவன் உன்னை சோதித்து அறிவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பலவிதமான எதிர்ப்புகள் வரும் பொழுது அதை தாண்டி நீ செயல்படுகிறாயா என்பதை தேவனாகிய கர்த்தர் பார்ப்பார். கட்டளையை மீறி நீ செயல்படுகிறாயா என்பதை ஆண்டவராகிய தேவன் பார்ப்பார். அப்படி நீ மனுஷனுக்கு பயப்படாம நீ தேவனுக்கு பயப்படுகிறாயா என்பதை தேவனாகிய கர்த்தர் கவனித்து பார்ப்பார். நீ மனுஷனுக்கு பயப்படாம தேவனுக்கு பயப்படுகிற நபராக இருந்தால் ஜீவிக்கிற தேவனாகி ஆண்டவர் உன் குடும்பத்தை தழைக்கும்படியாக செய்வார். நன்மையை ஆண்டவர் அதிகமாக செய்வார். உன் வாழ்க்கையிலே உயர்வுகள் வந்து கொண்டே இருக்கும். இந்த ராத்திரி வேளையில் நீ ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நான் மற்றவர்களுக்கு நன்மை செய்தா எனக்கு நன்மை செய்யப்படும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் பிறருக்கு நன்மை செய்தா எனக்கு தேவன் நன்மை செய்வார். பிறருடையதான ஜீவனை நான் காப்பாற்றினால் என்னை என் குடும்பத்தின் ஜீவனை தேவன் காப்பாற்றுவார். பிறருடையதான ஆயுசை நான் விரும்பினால் என்னையும் என் குடும்பத்தின் ஆயுசை தேவன் காமேன் என்ன செய்வார்? நீண்ட ஆயுசை நமக்கு தருவார். அல்லேலூயா. பிறருடையதான ரட்சிப்பை நீங்கள் விரும்பினால், பிறருடைய இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டியதை நீங்கள் விரும்பினால், பிறருடையதான நித்திய ஜீவனை நீங்கள் விரும்பினால் உங்க குடும்பத்தில் ஒன்று கூட நரகத்திற்கு போக தேவனாகிய கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தமாய் சொல்லுங்க. ஹல்லேலூயா.
அல்லேலூயா. வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்க நீதிமொழி புஸ்தகம் 29வது அதிகாரம் 29வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷனுக்கு பயப்படுவது கண்ணியை வருவிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சத்தம் ஒரு ஆளுக்கு வாசிக்கலாமா? மனுஷனுக்கு பயப்படுவது கண்ணியை வருவிக்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆயுசை கத்தே. மனுஷனுக்கு பயந்தா உனக்கு கண்ணி, ஆனா தேவனுக்கு பயந்தா உன் ஆயுசை கத்தே பெருக பண்ணுவா. நல்ல புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அநேகர் இந்த நாட்களில் யாருக்கு பயப்படுறது? ஆண்டவருக்கு பயப்படுறதா, மனுஷனுக்கு பயப்படுகிறதா? பிரைஸ் தி லார்ட். அதில் வேத புஸ்தகத்தில் 2 பேரும் சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷனுக்கு 2 பேர் பயந்தாங்க. மனுஷனுக்கு நிறைய பேர் பயந்திருக்காங்க, ஆனால் 2 பேரை சொல்கிறேன். வேத புஸ்தகத்தை நம்ம வாசிக்கும் போது மிக அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்திராகம புஸ்தகத்தில் ஜீசஸ் 32வது அதிகாரம் 22வது வசனம். நீர் போல் இந்த ஜனங்கள் பொல்லாத ஜனம் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். அல்லேலூயா. இந்த ஜனங்கள் பொல்லாத ஜனங்கள் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் என்று மோசேயை பார்த்து ஆரோன் சொல்லுகின்றார். அல்லேலூயா. ஏன் பயந்தாரு? நமக்கு தெரியும், மோசே தேவனுடைய சமூகத்தில் அங்கே போய் நிற்கின்றாரு. இன்னும் நாட்கள் ஆகிக்கொண்டே இருக்கிறது. மோசேயை காணோம், வருவாரா வரமாட்டாரான்னு சொல்லி ஒரு பெரிய சந்தேகம் உண்டாயிற்று ஜனங்களுக்கு. அப்பொழுது ஜனங்கள் எல்லாம் கேட்டாங்க, எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை உண்டு பண்ணு. ஆமென். மோசே உடனடியாக அந்த ஜனங்களுக்கு பயந்து அப்படிதான் எல்லா காத்துல கழுத்தில் போட்டிருந்தெல்லாம் வாங்கி தீயில போட்டப்ப என்ன ஆயிட்டு? ஒரு கன்றுக்குட்டி வந்துச்சு. அந்த கன்றுக்குட்டி வந்த உடனடியாகவே ஸ்தோத்திரம், இதுதான் உங்களை முன்னின்று நடத்தக்கூடிய தெய்வம் என்று சொல்லி ஜனங்களுக்கு முன்பாக வைத்தான். அப்படி வைத்தது நிமித்தமாக ஸ்தோத்திரம், தேவனுடையதான கோபம் எங்கே வந்தது? ஜனங்கள் மேல வந்துச்சு. பிரைஸ் தி லார்ட். இந்த ஜனங்கள் இந்த பாவத்தை செய்வதற்கு அப்படி நம்ம செய்யக்கூடாது. இது மகாபெரிய பாவம் தேவனுக்கு முன்பாக. அதை செய்யக்கூடாது. மோசே வருவார், கொஞ்சம் கூட பொறுமையா இருங்கள்னு சொல்ல வேண்டியதான அந்த வேதனைகளை மக்கள் ஒருவரை எதிர்க்கலாம், கஷ்டப்படுத்தலாம், பல வார்த்தைகளை பேசலாம், கல்லெறியம் கூட செய்வார்கள். ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவருக்கு பயந்து அதை அவர் செய்யாதிருந்திருக்கலாம். ஆனால் தேவனுக்கு பயப்படுவதை பார்க்கிலும் ஆரோன் யாருக்கு பயந்தார்? மனுஷனுக்கு, ஜனத்திற்கு பயந்தார். அப்படி ஜனத்திற்கு பயந்ததினால நிறைய விஷயங்கள் அங்கே சம்பவித்திருக்கின்றது. வேதம் மிக அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆரோன் ஜனங்களை நிர்வாணமாக்கினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஜனங்களை நிர்வாணமாக்கினான் என்று வேதம் மிக அருமையாக சொல்லுகிறது. அப்ப நிர்வாணமாக்கினான் என்று சொன்னால் வேத புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கும் போது, ஆதியாகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் என்று நினைக்கிறேன், அங்கே வாசிக்கும் போது மிக அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. நிர்வாணமாக்கினது என்று சொன்னால் தேவனுடைய மகிமையை இழக்க வைத்தா. இருக்கிறீங்களா? தேவனுடைய மகிமையை இழந்து போகும்படியாக செய்தான். அப்ப தேவனுக்கு பயப்படாமல் மனுஷருக்கு ஆரோன் பயந்தபடியினால அந்த சபையாருடையதான தேவனுடைய மகிமையை இழப்புவதற்கு, இழந்து போக செய்வதற்கு ஆரோன் ஒரு காரணமாக இருந்தார். இன்றைக்கு சபைகளிலே நிறைய சபைகள் அதுதான் நடந்து கொண்டே இருக்கிறது. தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டியதான ஒரு ஊழியக்காரன் ஸ்தோத்திரம் மனுஷனை பிரியப்படுத்தும்படியாக, மனுஷனுடையதான வார்த்தையை பிரியப்படுத்தும்படியாக, அவர்கள் விரும்புகிறதை செய்வதற்காக அவர்களுக்கு பின்னால போகிறபடினால ஆளு கூடி நான் சபையில மகிமை கிடையாது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நிறைய இடங்கள் என்ன இல்லை, மகிமை இழந்து போயிற்று.
அந்த மகிமை இழந்து போகிறதற்கு காரணம், ஊழியக்காரன் இழந்து போகிறான், சபையிலேயும் மகிமை இழந்து போகிறதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், அங்கே சொல்லப்படுகிற வசனத்தின்படியாக தேவனுக்கு பயப்படாம, அல்லேலூயா, மனுஷனுக்கு பயப்படுகிறதுனால தான் அந்த மாதிரி சம்பவங்கள் அங்கே நடைபெறுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல, சபையில் ஆராதனைக்கு வந்திருந்தாலும் இஸ்ரவேல் சபையாகிய இந்த கூட்டத்தில் ஒரு கூட்டம் நித்திய ஜீவன் இழந்து போனார்கள். தேவனுக்கு பயப்படாம மனுஷனுக்கு பயந்தபடினாலே மகிமை இழந்தான், மகிமையே இழந்தார்கள். இரண்டாவதாக, நித்திய ஜீவனுக்கு போக வேண்டிய அநேகருடையதான பெயர் ஜீவ புஸ்தகத்தின் தேவனாகிய கர்த்தர் கிறுக்கி போட்டார். வேதம் சொல்லுகிறது, நான் அவருடைய பெயரை கிறுக்கி போடுவேன் என்று சொன்னார். மோசே தேவ சமூகத்தில் பரிந்து பேசுகிறான், ஆண்டவரே, அவருடைய பெயர்கள் அல்ல, என் பெயரை ஜீவ புஸ்தகத்தில் அந்த புஸ்தகத்திலிருந்து நீ எடுத்து மாற்றும். இல்ல, உன் பெயரை அல்ல, அந்த ஜனத்துடனான பெயரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து, அந்த என்னுடைய புஸ்தகத்திலிருந்து நான் கிறுக்கி போடுவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து ஒரு மனுஷனுடனான பெயர் கிறுக்கப்பட்டு போனால் மற்றொரு இடத்தில் பெயர் எழுதப்படும். அது எங்க தெரியுமா? எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 17வது அதிகாரத்திற்கு நேராக நம்ம வருகிறதான வேளையிலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். அங்கிருந்து அவனுடைய பெயர் நீக்கப்பட்டால் அவனுடைய பெயர் மறுபடி புழுதியிலே எழுதப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த புழுதியிலே அவனுடைய பெயர் எழுதப்பட்டால் அவன் சபைக்கு வந்திருக்கலாம், தேவனை ஆராதிக்கலாம், ஒருவேளை அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், அவன் மனம் திரும்பி இருக்கலாம். ஆனால் தன்னுடைய வாழ்க்கையிலே இந்த உலகத்துக்கு பின்னால, பொருட்களுக்கு பின்னால, ஆடம்பரத்திற்கு பின்னால, ஐஸ்வர்யங்களுக்கு பின்னால, தேவனுக்கு பிரியமில்லாத விஷயங்களுக்கு பின்னால அவன் போய் தேவனுக்கு பயப்படுகிறதை விட்டு இந்த உலகத்தில் அநேகவற்றை ஒரு விக்கிரகத்தை போல அவன் பின்பற்றி தேவனை விட்டு தூரம் போனால் நிச்சயமாய் அன்றைக்கு அவருடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கப்பட்டது போல சபைகளுக்குள் இருக்கிற அநேகமான பெயர் ஜீவ புஸ்தகத்திலிருந்து மாற்றப்படும். பிரைஸ் தி லார்ட். அப்படி மாற்றப்படாமல் இருப்பதற்கு நம்முடைய வாழ்க்கையில மிக கவனமாக இருக்க வேண்டும். தேவனுடைய சமூகத்தில் ஜெபிச்சுட்டே இருக்க வேண்டும், தெய்வ பயத்தோடு இருக்க வேண்டும். சபைக்குள்ளால மட்டுமல்ல, எல்லா இடங்களிலேயும் நீ தெய்வ பயத்தோடு கூட காணப்பட்டால் உன் பெயர் ஜீவ புஸ்தகத்திலிருந்து நீக்கப்படாது, கிறுக்கப்படாது. இம்மட்டும் அந்த புஸ்தகத்தில் நம்முடைய பெயரை பாதுகாக்கிற தேவனாகிய ஆண்டவர் இனி கடைசி வரைக்கும் நம்முடைய பெயரை அந்த இடத்துல அந்த புஸ்தகத்திலே கர்த்தர் பாதுகாத்து வைத்திருப்பார். ஆமென். அப்பந்தான் நித்திய மீட்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆகினால் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்விலே ஜீவிக்கிற தேவனுடைய சமூகத்தில் என் நாட்கள் அதிகமாய் நம்ம ஆண்டவருக்கு பயந்து, ஹல்லேலூயா, தேவனுடைய சித்தத்தை செய்யுங்க. உங்க பிள்ளைகள் ஆண்டவருடைய சித்தத்தை செய்யட்டும். தேவனுக்கு பயப்படுதான பயம் உங்கள் மேல பெருகட்டும். தேவன் நிச்சயமாய் உங்களுக்கு உதவி செய்வார். வேதத்தில் வாசிக்க நேரம் இல்லை, இன்னொரு மறுபடியும் கூட சொல்லப்பட்டிருக்கிறது. சவுல் ராஜா தேவனுக்கு பயந்து நடவாமல் மனுஷனுக்கு பயந்தான். அப்படி மனுஷனுக்கு அவன் பயந்தபடினாலே அவனுடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் பதவியை இழந்தான், அரியணை இழந்தான். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அநேகருடைய வாழ்க்கையில் தேவனுக்கு பயப்படுறதை விடவும் மனுஷனுக்கு பயப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். தன் பதவியை பாதுகாக்க, அல்லேலூயா, தன் வருமானத்தை பாதுகாக்க, தன் உறவை பாதுகாக்க, தன் நட்பை பாதுகாக்க, நண்பனை பாதுகாக்க அநேகர் மனுஷனுக்கு பயந்து மனுஷனுக்கு பின்னால போகிறார்கள். அவருடைய மனுஷனுக்கு பின்னால போகிறதுனால ஸ்தோத்திரம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கிற வேலையை ஒன்று இழக்க வேண்டியது சில நேரம் வரலாம். நான் ஒரு சாட்சியை கேட்டேன். ஸ்தோத்திரம். ஒரு மனிதன் வேலை செய்வதற்காக பெரிய படிப்பொன்னும் இல்லை, ஒரு இடத்திற்கு அவன் கடந்து சென்றான். வேலை கிடைச்சிச்சு. ஆனா அந்த வேலை கொடுத்ததான இவன் அந்த வேலையை பெற்றுக்கொள்வதற்கு எந்த தகுதியும் கிடையாது. பட் அந்த வேலையை கொடுத்ததான ஓனர் சொன்னார், நீ இந்த வேலையை செய்வதற்கு உனக்கு ஒரு தகுதியும் கிடையாது, ஆனால் நான் உனக்கு அந்த வேலையை தருகிறேன்னு சொன்னான். வேலைக்கு அவன் ஜாயின் பண்ணினான்.
சிங்கப்பூர் தேசத்தில் வேலைக்கு அவன் ஜாயின் பண்ணான். நாட்கள் கடந்து சென்றது, ஒரு வாரம் ஆச்சு. ஞாயிற்றுக்கிழமை வருது. சனிக்கிழமை அந்த ஓனர் சொல்கிறாரு, தம்பி நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நீ கட்டாயம் வேலைக்கு வர வேண்டும் என்று சொல்லி, கட்டாயம் வேலைக்கு வர வேண்டும் என்று சொல்லி, அந்த நேரத்தில் ஸ்தோத்திரம் அவர் சொன்னார். அந்த தம்பி சொன்னான், நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை எனக்கு, நான் கிறிஸ்தவன், இயேசுவை ஆராதிக்காமல் என்னால் இருக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அந்த வேலை கொடுத்த மனுஷன் புத்த மதத்தை சார்ந்தவன். அவன் சொன்னான், நான் உன்னை எவ்வளோ நேசித்தேன் தெரியுமா, உன்னை பாவம் பார்த்தேன், நீ இந்த வேலைக்கு தகுதி உள்ளவன் அல்ல, ஆனாலும் நான் உனக்கு அந்த வேலையை தருகிறேன். ஆனால் நீ இப்படி சொல்லிட்டியே, என் ஆசையில் மண்ணள்ளி போட்டுட்டியே, நீ நாளை தொட்டு வேலைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டார். சோதரம் எதனால வேலை போச்சு? ஆராதனையே முடக்காம போக வேண்டும் என்பது நிமித்தமா வேலை போயிட்டு. வேலையை பார்த்தா ஆராதிக்க முடியாது, ஆராதனையை பார்த்தா வேலையை பார்க்க முடியாது. மற்றொடத்துல இந்த மாதிரி ஒரு வந்துச்சு. அங்கே உடனே கொஞ்ச நாள் கழிச்ச உடனே இன்னொடத்துல வேலைக்கு அழைப்பு வந்துச்சு. அவன் தன் சிவியெல்லாம் அனுப்பி கொடுத்தான், அப்ளிகேஷன் போட்டான், நிறைய அப்ளிகேஷன் போட்டான். அந்த வேலை என்னன்னு சொன்னா, ஸ்தோத்திரம், மேனேஜர் பதவி. இவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது அந்த கம்பெனியில. பிரைஸ் தி லார்ட். அவன் அதுக்குள்ளால போகிறான். இவனதான அந்த ஃபார்ம் எடுத்து பார்க்குறாங்க அந்த லேடி. பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு டச், ஒரு தொடுதல். நிறைய பேருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பேப்பர் எல்லாம் இருக்குது. ஸோ இவனுக்கு ஒரே ஒரு பேப்பர் தான், நிறைய படிப்பு இல்லை. ஸோ அவன் பேப்பர் எடுத்து பார்த்த உடனே இவனை அழைக்க வேண்டும் என்று சொல்லி அவனை ஃபோன் பண்ணி அழைச்சாங்க. அவன் வேலைக்கு அந்த இன்டர்வியூக்கு போனான். அவங்க கேட்டதான எந்த ஒன்றுக்கும் பதில் சொல்வதற்கு இவனிடத்தில் எந்த ஒரு தகுதியும் இல்லை. அப்படி இல்லாமல் இருந்த பொழுது ஸ்தோத்திரம் அவங்க சொன்னாங்க, உன் பேப்பர் எடுத்து உடனே உன்னை வேலையில் சேர்க்க வேண்டும் என்று விரும்பினேன். ஹல்லேலூயா. 3 பேர் இன்டர்வியூ பண்ணாங்க. அவனை 3 பேர் இன்டர்வியூ பண்ணின பொழுதும் பெருசா ஒன்றும் கேட்கல, உன்னிடத்தில் ஒன்றும் கேட்க தோணவில்லை என்று சொல்லி போய்விட்டார்கள் 3 பேரும். கடைசியாக அந்த ஓனர் லேடி இடத்துல போகும் பொழுது சொன்னோம், பேப்பர் எடுக்கும் பொழுது நான் அன்கான்சியஸ் ஆயிட்டேன், ஒரு தெய்வீக தொடுதல் என்னை சந்தித்தது, உன்னை வேலைக்கு அழைக்க வேண்டும் என்று உடனே நான் உணர்த்தப்பட்டேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கங்கதி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த லேடி ஒரு கிறிஸ்தவ லேடி. அவங்களதான கம்பெனியில் அவனை மேனேஜராக அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. இப்போ அவன் 3 கம்பெனிக்கு மேனேஜராக இருக்கிறான். நம்ம ஜெபிக்க போகிற ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நம்முடையதான வாழ்க்கையில் ஜீவிக்கிற தேவனுக்காக பயந்து அவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்று எதையாக நீ ஆண்டவருக்காக இழந்தா, அல்லேலூயா, நிறைவான நன்மை நீ பெற்றுக்கொள்வதற்கு தேவன் உனக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. நிறைவான நன்மையை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். ஆமே. நீ மனுஷனுக்கு பயந்து தேவ ஆராதனை விட்டன்னு வச்சுக்க, மனுஷனுக்கு பயந்து நீ ரட்சிப்பை இழந்துட்டன்னு வச்சுக்க, மனுஷனுக்கு பயந்து பரிசுத்தவான்களின் ஐக்கியத்தை விட்டு விலகி போனன்னு வச்சுக்க, நீ உனக்கு வேலை தருகிறவன் கடைசி உனக்கு எதிராக மாறிவிடுவான். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். சோதரம், நீ மனுஷனுக்கு பயந்தன்னா உனக்கு நண்பன் ஆகிறவன் உனக்கு எதிரியாக மாறிவிடுவான். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையினால தேவனுக்கு நீ பயந்து அவருடைய சித்தத்தை நீ செய்கிற நபராக இருந்தால் நிச்சயமாய் ஒரு காலமும் வற்றி போகாத நன்மையை உன் ஜீவிதத்தில் தேவனாகிய கர்த்தர் உனக்கு தருவார். ஆமென். இடத்துல நம்ம எழுப்பி நிற்போமா, தேவனை நோக்கி பார்ப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய ஆண்டவர் இந்த நாட்களிலே அவருடைய சித்தத்தை செய்ய நம்மையும் நம்முடைய பிள்ளைகளை நம்ம ஒப்பு கொடுத்து அவருக்கு பயப்படுதான ஒரு பயம் நமக்குள்ளால வெளிப்பட பரலோகத்தின் தேவாதி தேவனாகிய ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.